ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் லாக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் பொன் நெக்லஸ் பென்டன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மல்டி கலர் ஸ்டோனில் நல்லா பிக் ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க. கழுத்துக்கு வர டிசைன்லேயே வந்து ஓவல் ஷேப்லேயும் வந்து மல்டி கலர் ஸ்டோனில் தான் வரும். டிசைன் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள். டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ப்ரித்தியஸாகவும் இருக்கும். வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பொன் முகப்பு செயின். முகப்போட டிசைன் பாருங்கள், பீகாக் மாடலில் இருக்குது. மல்டி கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடாப்டாக செயின் பாருங்கள், வெந்தய செயின் சொல்லுவாங்க. ரொம்ப நீட்டான மாடலில் இருக்கும். சேம் இதே டிசைன்ஸ் வந்து கோல்டுலேயும் அவைலபிள் இருக்குது. இந்த செயின் டெய்லி வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மந்த் கேரண்டியில் வரும். கழட்டி வச்சு வியர் பண்ணிங்க, ஃபங்க்ஷன் வியர் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் தான். ஸ்டோனோட ஷைன் பார்த்தாலே தெரியும். வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி அவைலபிள். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பொன் தோடோட டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டெட்டு வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது. பேக் சைடு செமி க்ளோஸ்டில் இருக்குது. டிசைன் பார்த்துக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனில் இருக்குது. டெய்லி வேரும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வேரும் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்தது 380 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடல் ஐம்பொன்னில் விசிறித்தோடு மாடல். விசிறித்தோடில் இது வந்து கொஞ்சம் குறுகலான விசிறியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். காதை ஒட்டி ரவுண்ட் ஷேப்பில் போடணும்னு நினைக்கிறவங்க, ரவுண்ட் ஷேப் பிடிக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான தோடை வாங்கி போட்டுக்கலாம். பெரியவங்களும் போட்டுக்கலாம், மீடியம் ஏஜ் உள்ளவங்களும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்தது, பார்த்துக்கோங்க. எந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் எல்லாமே வந்து கோல்டுக்கு ஈக்குவலான அதே ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம வியர் பண்ணியிருக்கும் போது கோல்டு வியர் பண்ணியிருக்கோமா இல்லை ஆர்டிஃபிஷியல் வியர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸ்டோன்ஸ் கூட கோல்டுக்கு வைக்கிற அதே ஸ்டோன் தான் வச்சுருக்கோம், பிளாஸ்டிக்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐம்பொன்னில் முகப்பு செயின். முகப்பு வந்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும், க்யூட்டாக இருக்கும். வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குது பாருங்கள் முகப்போட டிசைன். இதுக்கு அடாப்டாக வந்து செயின் வந்து ரொம்ப சூப்பரான செயின் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த முகப்பு வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோல்டில் ஒரு சின்ன முகப்பு போட்டால் எந்தளவுக்கு லுக் தருமோ அதே லுக் வந்து கண்டிப்பாக தரும். முகப்போட டிசைன்ஸ் பார்த்தாலே தெரியும். கோல்டுக்கு ஈக்குவலான அதே ஃபினிஷிங், அதே சேம் மாடல் கிடைக்கும். செயின் பாருங்கள், லோட்டஸ் செயின்லேயே சின்ன மாடலில் கொடுத்துருக்காங்க. நல்ல கனமான செயினாக இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிளான செயினாகவும் இருக்கும். நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு செயின் முகப்பு போட்டால் அதே லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. சேம் இதே டிசைன்ஸ் வந்து கோல்டுலேயும் அவைலபிள் இருக்குது. பேக் சைடு செமி க்ளோஸ்டில் இருக்குது. ரொம்ப அழகான மாடலில் கொடுத்துருக்காங்க. முகப்போட டிசைன் பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. க்யூட்டாகவும் நீட்டாகவும் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான முகப்பு செயின் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடுது, பார்த்துக்கோங்க. செயின் ப்ளஸ் முகப்பு ரெண்டும் சேர்த்து 28 இன்ச்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிரேஸ்லெட் மாடல். பிரேஸ்லெட்டில் வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டாக இருக்கும். ஸோ எல்லா கைக்குமே வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். சின்ன கையாக இருக்கும் வியர் பண்ணிக்கலாம், பெரிய கையாக இருக்கிறவங்களும் வியர் பண்ணிக்கலாம். ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, பிக் ஸ்டோன் ஒன்று, ஸ்மால் ஸ்டோன் அப்படின்னு 1 by 1 கொடுத்துருக்காங்க மாடல். இதில் தான் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் அந்த டைப் வந்து இருக்கும். கொக்கி வந்து 2 இடத்துல இருக்கும். நம்ம போடுற அந்த லாக் வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். டிசைன் மட்டும் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நம்மளுடைய செகண்ட் டைப் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டும்தான் இதை வந்து கொடுக்க முடியும். ஓவல் ஷேப்பில் வந்து ஏடி ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஏடி ஸ்டோன் ப்ளஸ் வந்து கோல்டு வந்து 1 by 1 வந்திருக்கும். டிசைன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா கனமான பிரேஸ்லெட்டாக இருக்கும். டெய்லி வேரும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வேரும் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டில் இது ஒரு மாடல். இதில் வந்து ஹார்டின் ப்ளஸ் வந்து 1 ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரியான மாடல் வந்து வந்திருக்கும் கையில். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். இதில் வந்து டபுள் ஹூக் இருக்கும். ஸோ நமக்கு எந்த இடத்துல எது வேணுமோ லாக் அந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, லாக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.